உலகத்துடைய முதல் ஆண் ஆதாம், முதல் பெண் ஏவாள். அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சபரி உங்கள அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க. உலகத்துல முதல்ல கடவுள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த படைச்சாருன்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த படைச்சிட்டு இருந்த கடவுள் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அழகான ஒரு பூமியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண், ஒரு பெண் அப்படிங்கிறவங்கள உருவாக்குறாரு. அவங்க உருவாக்குனவாட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்ப காலகட்டத்துல கடவுளோட பார்த்தீங்கன்னா, சகஜமா இயல்பு நிலையில பேசக்கூடியவங்களா ரொம்பவே பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க. நாம எப்படி இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா, ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமோ, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில அந்த ஆதாமும், ஏவாளும் என்ன பண்ணிக்கிறாங்க, கடவுளோட நட்பு பாராட்டி நட்போட இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் மட்டும் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தான். அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா, பாம்பு உருவத்தில வருது. பாம்பு உருவத்தில நெறைய விஷயங்கள அவங்கள என்ன பண்ணுது, கேன்வாஸ் பண்ணுது. "நீ ஏன் அவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிற? நீ யோசி. நீ இந்த மாரி இருக்காத. அவருக்கு எதிரா மாறுன்னு" சொல்லி சொல்லுது. அப்போ அவரு என்ன பண்றாங்க, அவங்க அந்த பாம்பு சொல்றத கேட்கல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? "நீ என்ன வேணாலும் சாப்பிடு. இந்த பூமியில நான் உனக்கோசரம் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டேன். நீ இருக்கக்கூடிய அனைத்தையுமே சாப்பிடு. இந்த மரத்தில இருக்கக்கூடிய இந்த ஒரு கனிய மட்டும் சாப்பிடாத. இந்த பழத்த சாப்பிடாத. அத சாப்பிட்ட அப்படின்னா, உனக்கு என்ன ஆகும்? உனக்கு புத்தி அப்படிங்கிறது நெகட்டிவா மாறிடும். அது 2யும் நீங்க ஆதாமுக்கும், ஏவாளுக்கும் சொல்றேன். நீங்க அத சாப்பிடக்கூடாதுன்னு" சொல்லி அவர் ரொம்ப ஒரு அன்பான முறையில அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அந்த பாம்பு ரூபத்துல அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா, பாம்பு உருவத்துல மாறி அவங்கள என்ன பண்ணுது? அவங்கள கேன்வாஸ் பண்ணுது. இயேசு சொன்ன மாரி நீ கேட்காத. ஆண்டவர் சொன்னத கேட்காத. நீ என்ன பண்ணு அந்த பழத்த சாப்பிடு. அத சாப்பிட்டீன்னா, அதுல இருக்கக்கூடிய டேஸ்ட் உனக்கு அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி அதை இதையும் சொல்லி ஆதாமையும், ஏவாளையும் ப்ரெஷர் குடுத்து சாப்பிட வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பழத்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு இயல்பா தான் அந்த குழந்தைங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது தெரியல. அந்த பழத்த சாப்பிட்ட வாட்டி, இன்னைக்கு நம்ம எப்படி அந்த எமோஷன்ஸு அந்த ஒரு இதா இருக்குதோ, அத பழத்த சாப்பிட்டோனே அவங்களுக்கு வந்திருக்குது. வந்த உடனே இவங்க 2 பேரும் தனித்தனியா ஓடிட்டாங்க. ட்ரெஸ் இல்லாம இருக்கிறனால. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அ ம இலை செடிக்கு பின்னாடி இருந்துக்கிறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இலைதழைய கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப கடவுள் பார்த்தோனே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த பழத்த திங்காதீங்கன்னு தானே சொன்னேன். அந்த சாத்தானுடைய விருப்பமே உங்கள பழம் சாப்பிட வச்சா தான் அந்த சாத்தானுடைய புத்தியே. அதுக்கு தகுந்த மாரி நீங்க போயிட்டீங்க இல்லையா? நான் உங்கள விட்டுட்டு போறேன். நான் உங்கள ஒரு உயரிய இடத்துல வச்சிருந்தேன். நீங்க அத காப்பாத்திக்கல. நீங்க செஞ்சது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு, கோவிச்சுட்டு கடவுள் போறதா அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆதாம், ஏவாள் அப்படிங்கிறவங்க அவங்க தான். கடவுளால உருவாக்கப்பட்ட முதல் ஆண் ஆதாம், முதல் பெண் ஏவாள். அவங்களுடைய சந்ததியினருடைய வழித்தோன்றல் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சு. கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டோம்னா, கடவுள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மனுஷ ரூபத்துல உதவி பண்றாரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, காட்சி குடுக்குறாரு. ஆனா, அந்த சாத்தான் ஆகப்பட்டது அனைத்து காலகட்டங்கள்லயுமே மனுஷங்க கூடயே டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு மனுஷனுடைய மனநிலைக்குள்ளாடியுமே இருக்குது. ஒரு பழைய சினிமாலாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஹீரோ அல்லது ஒரு ஹீரோயினா ஒரு வில்லன் இருக்கிறான் அப்படின்னா, அவங்களுக்கு இந்தாண்ட ஒரு ஏஞ்சல் மாரி ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இந்தாண்ட தோள்ட்ட தொங்கும். அது என்ன பண்ணும்? "நீ நல்லது மட்டும் பண்றன்னு" சொல்லும். இந்தாண்ட இருக்கக்கூடிய அந்த டெவில் சாத்தான் என்ன பண்ணும்? "நீ தப்பு மட்டுமே பண்றன்னு" சொல்லும். இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயுமே இருக்கும். சிந்திக்கக்கூடியது என்னமோ மூளை மட்டும் தான். அந்த மூளைக்குள்ளாடி இருந்து இயக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த நல்லது, கெட்டது அப்படிங்கிற மாரி, இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, முழுக்க மனுஷன நீ இந்த மாரி பண்ணு, இந்த மாரி நடந்துக்கோ, இத மட்டும் செய்யின்னு சொல்லி, மனுஷன தூண்டி விட்டு, தவறு, இது சரி அப்படின்னு சொல்லி செய்ய வைக்கிறது எல்லாமே என்னது? சாத்தானுடைய வேலை தான்.